இதுக்கு முன்னாடி எல்லாம் காலையில 4 மணிக்கு எழுந்து வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சு குளிச்சு ரெடியாகி ஆபீஸ்க்கு போவேன். சாயங்காலம் அப்பாடாரு வீட்டுக்கு வந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்ப என்னடான்னா மொத்தமும் தலைகீழா இருக்கு. பணம் படுத்துற பாடுமா, எல்லாம் பணம் படுத்துற பாடு. கேட்டியா பவி? மாமா எப்பவும் இப்படிதான். நான் உன் மேல உண்மையா அக்கறை காட்டினா கூட இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்ன பண்ண முடியும்? நீ கல்யாணமாகி போயிட்டா அத கூட இத கூடன்னு உன்கிட்டயா வந்து நாங்க நிக்க முடியும்? அப்படி நிக்கிற அளவுக்கு பவி வைக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை தான். சுபா வாங்க. என்னங்க வான்னு சொல்றேன்ல. என்னங்க? உள்ள போ முதல்ல. போ சுபா உள்ள. ஏன்பா அண்ணி ஏதோ அவங்க மனப்பக்கத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க, பேசுறாங்க. அத போய் ஏன்பா பெருசா பேசுறீங்க? என்னைக்கும் ஒரே மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? பணத்துக்காக குணத்தை மாத்திக்கலாமா? சரி விடுங்கப்பா, அண்ணி செய்யறதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காதீங்க. சரிப்பா, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். அம்மாடி, இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எனக்கு சந்தோஷமா மன நிறைவா இருக்குமா. இது போல எந்த தடங்களும் இல்லாம உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா? ஏன்பா இது வரைக்கும் எல்லாமே தடங்களாவே இருந்தது, அதே போல இப்போ ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, நீங்க நம்பிக்கையோட இருங்க. பவித்ராவோட குணம் நல்லாவே தெரியும். அவளை தாங்குறேன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டு நீயே உன்னை காட்டி கொடுத்துறாத. ஏன்னா உன் குணம் என்னன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். பவித்ரா நமக்கு என்ன செய்யணுமோ அது அவளாவே செய்வா, நீ கேட்காமையே செய்வா. அதனால நீ எப்பவும் போலவே இரு, சரியா? அங்க மாமா, இங்க நீங்களாக்கும். உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாது. நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன். வந்துட்டாரு அட்வைஸ் பண்றதுக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அண்ணே, அம்மா இருக்காங்களா? யாரு? ஜோசியருங்களா? ஆமா. வாங்க, உங்களுக்காக தான் அம்மா காத்துட்டு இருக்காங்க. வாங்க உட்காருங்க. சரி. உட்காருங்க. மா மா வரேன் அமாவாசை. ஜோசியர் வந்து வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. அமாவாசை, நீ போய் காஃபி எடுத்துட்டு வாங்க இவருக்கு. சரிம்மா சரிம்மா. ஜோசியர் வந்திருக்காரு, காய்பூர் கொண்டு வா. சரி, போட்டு கொண்டு வரேன். என்ன ஜோசியரே, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா. தம்பியோட ஜாதகம், மணப்பனோட ஜாதகம் ரெண்டையும் வச்சு அவங்களுக்கு பொருத்தமான முகூர்த்த நாள் எதுன்னு கணிச்சு 3 தேதி குறிச்சிட்டு வந்திருக்கேம்மா. ஓஹோ. உங்களுக்கு எந்த நாள் வசதியோ அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி. கடவுள் புண்ணியத்துல கல்யாணம் அமோகமா நடக்குமா. நல்லது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தாங்க. கொடு. இந்தாங்க ஐயா. எடுத்துக்கோங்க. சரிங்க ஜோசியரே, இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வசதியா இருக்கும். என் பேரங்கிட்ட இத காட்டி எந்த நாள்னு நாங்க முடிவு பண்றோம். தேதி குறிச்சிட்டு வீட்டுக்கே வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். அமாவாசை, அம்மா அந்த தட்டை எடுத்துட்டு வா. இரு எடுக்கிறேன். பூ பழம் தச்செல்லாம் எல்லாம் வச்சிருக்கேன். இருக்குல்ல? இருக்கு. அம்மா அமாவாசை, எல்லாம் வச்சிருக்கேன். இருக்குமா, எல்லாம் வச்சிட்டேன். சரி, கொடு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. நல்லதுமா. என்ன தேவைன்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்து உங்களை பார்க்கறேன். கண்டிப்பா கூப்பிடுறேன். சரிங்கம்மா. வாங்க.
பாட்டி யாரு ஒரு அவர் தெரியலையா? நம்ம ஜோசியர்ரா, மறந்துட்டியா? எதுக்கு வந்துட்டு போறாரு? கல்யாணத்துக்கு 3 முகூர்த்த தேதி குறிச்சு கொடுத்திருக்காரு. ஓ, நாம நாளைக்கு காலையில பவித்ரா வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல நாள முடிவு பண்ணிட்டு வந்துடலாம். ம்? சரி பாட்டி. தேவ், பாட்டி இன்னைக்கு உனக்கு வேலை எதுவும் இருக்கா? ஏன் கேக்குறீங்க பாட்டி? இல்ல, பவித்ராவுக்கு பட்டுப்புடவை சில நகைகள்லாம் வாங்கணும்டா. நீயும் வந்தா பவித்ராவுக்கு நீயே செலக்ட் பண்ணி வாங்குவல்ல? அதுக்கு என்ன பாட்டி, நான் வரேன். ம். ஏய் இங்க வா. ம். பாட்டி, நானும் உங்க கூட வரேன். வேணாம் பாட்டி, இவ ஒண்ணும் வர வேண்டாம். ஏன்? நான் வந்தா என்ன? என்னோட உட்பைக்கு நான் ஆசையா ஒண்ணு வாங்கும்போது நீ பக்கத்துல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன டென்ஷன் பண்ற மாதிரி ஏதாவது அபத்தமா வார்த்தையை விடுவேன். நான் கோவத்துல உன்னை திட்டுவேன், என் மூட அப்செட் பண்ணுவேன். இதெல்லாம் தேவையா எனக்கு? சோ நானும் பாட்டியை மட்டும்தான் போறோம். ஜஸ்ட் 2 minutes. இது வந்துடுறேன் பாட்டி. பாட்டி, நானும் வரேன் பாட்டி. அவன் அப்படி பேசுறானா அதுக்கு காரணம் நீதாண்டி. சரி, இதுக்காக நீ ஒன்னும் கோச்சுக்க வேண்டாம். ம்? அடுத்த தடவை போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன? ம். நாளைக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போறீங்களா? உன்னை அங்க போக விட்டா தானடா எதையாவது சிக்கலை உண்டு பண்ணி உன்னை அங்க போக விடாம தடுத்துட மாட்டேன். பாத்தியாமா, இவ வந்ததுல இருந்து உன் பேத்தி என்ன மதிக்கிறதே இல்ல. பாரு, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் பொறு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். எப்படி இருக்கு நிஷா குட்டி? சூப்பரா இருக்கு. சாரி சார், நீங்க வந்ததை நான் கவனிக்கல. அதை விடு. என்ன அழகா டிராயிங் பண்ற. உனக்குள்ள இப்படி ஒரு திறமையா? ஆச்சரியமா இருக்கு பத்மினி. சின்ன வயசுல இருந்தே படம் வரையறது தான் என்னோட ஹாபியே. எதை பார்த்தாலும் அச்சாசலா அப்படியே வரைஞ்சிருவேன். நிஷாவுக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க. ஆமா டாடி, ஆன்ட்டி எனக்கு நல்லா சொல்லி தராங்க. ஈஸியா புரியுது. அப்ப நீ லக்கி தான். சுத்தம். முன்னாடியாவது அத்தை பாட்டின்னு நம்ம கிட்ட அந்த குழந்தை வரும். இப்ப இவ வந்த உடனே நம்மள கண்டுக்கிறதே இல்ல. அம்மா, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? குழந்தைய பாத்துக்க முடியாதுன்னு சொன்னது நீங்க தானே. இந்திராவும் ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பா. இப்ப நிஷாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்ததும் அண்ட மாட்டேங்கிறா ஒண்ட மாட்டேங்கிறான்னு. இத பாருமா, இதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. குழந்தைக்கு சொல்லி கொடுத்தலாம் எதுவும் வர்றதில்ல.
நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தை ரியாக்ட் பண்ணும். இப்போ உங்ககிட்ட வரலன்னா அது காரணம் நீங்க தான், மற்றவங்களாம் யாரும் கிடையாது. வாங்க பவித்ரா, வாங்க சார். நிஷா, வாங்க உட்காருங்க சார். இந்திரா 2 காஃபி கொண்டு வாமா. ஐயோ ஒன்றும் வேண்டாம் பாண்டியன். ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் அப்பாவை கூட்டிக்கிட்டு உங்களை பார்க்க தான் வந்தேன். வீட்ல இருந்து வரும்போதே காஃபிலாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்படியா? சரி சரி உட்காருங்க. தம்பி, அப்புறம் நீங்க என்ன மன்னிக்கணும் சார். தம்பி. என்ன சார் திடீர்னு மன்னிப்பு அது இதுன்னு? அதெல்லாம் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணு கூட இருக்கிற நட்பை முறிச்சுக்கோங்கன்னு இத்தனை நாள் பழகிறத கூட பொருட்படுத்தாம மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்சு என் பொண்ணு என்ன நல்லா திட்டா. தப்பு தம்பி, நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது தம்பி. சார் அதை விடுங்க சார். சார் அன்னைக்கு நிலைமை அப்படி சார். அதுக்கு ஒரு பொண்ணுடைய அப்பாவா அப்படிதான் நீங்க ரியாக்ட் பண்ண முடியும். அதை நினைச்சு என் மனசுல எந்த வருத்தமும் கிடையாது சார். இப்போவும் என் ஒய்ஃபு தான் என்னை வழி நடத்துறதா நம்புறேன். பவித்ராவுடைய வெல்விசரா நான் எப்பவும் இருக்கணுங்கிறதான் அவளுடைய உத்தரவே. அதனாலதான் தம்பி இந்த நல்ல விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க, என்ன நல்ல விஷயம்? தேவோட பாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓ, ஜோசியர் கிட்ட கேட்டு கல்யாணத்துக்கு 3 முகூர்த்த நாள் குறிச்சு வச்சிருக்காங்களாம். அதுல எந்த நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ண பாட்டியும் தேவும் நாளைக்கு வீட்டுக்கு வராங்க. அதுல நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கணும். நிச்சயமா. அம்மா, இந்திரா, கண்டிப்பா நீங்களும் வரணும். கண்டிப்பா வந்துடுறோம். பத்மினி, நீங்களும் வாங்க. பாண்டியன், எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்துடும் பவித்ரா. ஆண்டி, நீங்க என்னை இன்வைட் பண்ணவே இல்ல. சாரி, பெரிய மனுஷியை இன்வைட் பண்ண மறந்துட்டோம். கண்டிப்பா வந்துருங்க மேடம். வந்துட்டேன். சரி பாண்டியன், உங்க எல்லாரையும் நான் காலையில எதிர்பார்ப்பேன். வந்துருங்க. நிச்சயமா வந்துடும் பவி. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம் தம்பி. வாங்க சார். வாமா. நிஷா குட்டி, வரேம்மா. போயிட்டு வரேன். வரேன். சரிங்க. வரேன். போயிட்டு வருது. பாய். வாங்க சார். சரிம்மா. Bye, தாத்தா. வாமா. வரேங்க. பாய் நிஷா குட்டி. பாய். வரேன்ப்பா. வரேம்மா. அப்பா பொண்ணு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க சார். ஆனா எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் அவங்கள வான்னு கூட கூப்பிடல. ஏன்னா வீட்டுக்கு நல்லவங்க வந்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சே, வா.
முடியல. இந்த அம்மோ பால் சாப்பிடு. என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அண்ணனும் அண்ணியும் கடைக்கு போயிட்டு வரோம். அம்மு தனியா இருப்பா, பவித்ரா வர வரைக்கும் நீங்க பாத்துப்பீங்களான்னு கேட்டாங்க. சரி பாப்பாவை பாத்துக்கலாம், நான் இங்க வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட என்னம்மா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா தானே இருக்கணும். சரிம்மா நீ பாத்துக்க அம்முவ, நான் கிளம்புறேன். சரிங்க. பைடா அம்மு. அம்மு அம்மாவும் அப்பாவும் எந்த கடைக்கு போயிருக்காங்க? என்கிட்ட சொல்லல அத்தை. சரி. பவி, நாம வீட்ல இல்ல, புருஷனை கூட்டிக்கிட்டு சீட்டு போட்ட பணத்துக்கு நகை வாங்க போயிருப்பா. உன் அண்ணி சொல்றதெல்லாம் பொய்மா, செய்யறதெல்லாம் திருட்டுத்தனம். அதுக்கு உங்க அண்ணனும் உடந்த. அப்பா, அண்ணா அண்ணிய பத்தி நாமளே இதுக்கு தப்பா பேசணும். அண்ணி பாவம்பா, ஏதோ புரியாம இன்னோசென்ட்டா பண்றாங்க. இதை இந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லையே. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டுமா, நமக்கிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? யாரையும் பாதிக்காத போய் தானேப்பா. நமக்கும் அண்ணா அண்ணிய விட்ட வேற யார் இருக்காங்க? எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு அண்ணி நினைக்கிறதா நீங்க தான் சொல்லுவீங்க. ஆனா இப்போ உங்களை விட அவங்க தான் என் கல்யாணத்துல ஆர்வம் காட்டுறாங்க. பெரிய இடத்து சம்பந்தம் இல்லம்மா, ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்காதான்னுதான். எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கீங்கப்பா. பவி வந்துட்டியா? நானும் உங்க அண்ணனும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாரு. என்ன அண்ணி? நாளைக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்பவே நாம அவங்களுக்கு எதுவும் செஞ்சு அனுப்பல. நாளைக்கு வரவங்கள சும்மா அனுப்ப முடியுமா? அதான் இவரை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைக்கு பேண்ட் ஷர்ட், ஒரு ரிஸ்ட் வாட்ச், உனக்கு புடவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மாப்பிள்ளைக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் அண்ணி. அவருக்கு வாங்கின வாட்ச பாரு. ஏதோ எங்க சக்திக்கு முடிஞ்சது. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அண்ணி. புடவை உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா, இதெல்லாம் வாங்க நிறைய பணம் செலவா இருக்குமே. இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணீங்க? பணத்தை பார்த்தா செய்ய வேண்டிய முறைய செய்யணும்ல பவி. உங்க அண்ணன் கிட்ட சொன்ன, அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாரு. உன்கிட்ட சொன்னா நீ வேண்டான்னு சொல்லுவ. அதான் நீ வீட்ல இல்லாத நேரமா போயிட்டு வந்தோம். சரி சரி, காலையில அவங்க வந்துருவாங்க. வரவங்கள நல்லபடியா உபசரிக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். வாங்க. சரி. என்னப்பா அண்ணிய பத்தி குறை சொன்னீங்களே? மடி, நீ அவங்கள மேலோட்டமா தான் பாக்குற. எனக்கு அவங்க உள் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தாமா தெரியும். ஏன் முகத்தை தொங்க போட்டு வரீங்க? 5000 ரூபாய் வட்டிக்கு வாங்க வச்சிட்டியேடி. ஆமா, அவ 5000 கோடி 10,000 கோடின்னு வாங்குறாங்க. வெறும் 5000 வாங்கினதுக்கு இந்த பாடா? இங்க பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுல 100 கோடிக்கு மேல சொத்து தேரணும்னு நினைக்கிறேன். அங்க பவித்ரா மட்டும் கல்யாணம் பண்ணி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவளோட சேர்ந்து நம்ம ரெஞ்சோ எங்கேயோ போயிடும்.
அப்புறம் இந்த 5000 அதுக்கு வட்டி எல்லாம் நமக்கு பாக்கெட் மணி மாதிரி. இங்க பாருங்க, இதெல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற டெக்னிக் தான். இந்த 5000 நாளைக்கு 5 crores திரும்பி வரப்போகுது. இதெல்லாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாள் தான் மக்காவே இருப்பீங்க?